இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோமா? இன்னொன்னு கௌசிமா உன்ட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்கம்மா. என்னம்மா? அது ஒண்ணும் இல்லம்மா, உனக்கும் சேர்த்து மாப்பிள்ளை பாக்குறேன்னு நான் சொன்னேனா? அம்மா, எதுவும் பேசாத, நான் பேசி முடிச்சிடுறேன். உனக்கும் மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்னா, இவளுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சா? அதுக்கு இவளுக்கும் மாப்பிள்ளை பாக்கலான்னு முடிவு பண்ணிட்டோமா. என்னம்மா சொல்றீங்க? அப்ப ரொம்ப சந்தோஷமா. செருப்படுத்துன்னு வையேன், அடிச்சிருவேன். அமைதியா இருந்துரு. எனக்கு எங்க முத நாளா இனிச்சிச்சுல, கேளு. ரெண்டு பேத்துக்கும் சேர்த்தே மாப்பிள்ளை பாத்திரலான்னு இருக்கேம்மா. அம்மா, தயவு செஞ்சு எனக்கு பார்க்காதீங்கம்மா. உங்களுக்கும் பிரச்சனை தான், அது எல்லாமே எனக்கு அதுல விருப்பமே இல்லம்மா. சித்தப்பா முன்னாடி நீங்க மாப்பிள்ளை பாக்குற அப்படி இப்படின்லாம் பேசாதீங்கம்மா, வேணாம்மா. அவர் உங்களுக்கு கேவலமா பேசுவாங்கம்மா, தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. என் பொண்ணுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன். அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். அவரு பேசுறாருன்னு இல்லம்மா, எனக்கும் அதுல விருப்பமே இல்லம்மா. விருப்பம் இருந்தா தானம்மா பண்ண முடியும். விருப்பமே இல்லாத போது நான் எப்படிம்மா பண்ணுவேன்? நீங்க வேணா இவளுக்கு மாப்பிள்ளைய பாருங்கம்மா, எதுவும் சொல்ல மாட்டேன். நல்ல மாப்பிள்ளைய பாருங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எனக்கு இப்பதான் கல்யாணம் வேணாப்பா. நீ என்ன அவளுக்கு மட்டும் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு, அப்ப மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்னாரு. அப்பா சொன்ன மாதிரி இல்லம்மா, நீ சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்பா சொன்ன நான் சொன்ன ரெண்டு பேரும் ஒண்ணுதான், கம்முனு கடை. சொல்றத மட்டும் கேளு. அம்மா, நான் என்ன சின்ன குழந்தைம்மா, என்னம்மா பேசுற நீ? ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. 25 வயசு ஆயிடுச்சு ரெண்டு பேத்துக்கும். 25 வயசு ஆயிடுச்சு. நான் உனக்கு மாப்பிள்ளை பாக்குறது பாக்குறதான். ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடக்கதா போது, நான் கல்யாணம் பண்ணி வைக்கதா போறேன். அம்மா ப்ளீஸ்மா, வேணாம்மா. அதெல்லாம் எதுவுமே வேணாம்மா. சித்தப்பா கிட்ட உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இதுல என்னையும் கஷ்டப்படுத்துறீங்க. எனக்கு இதோட விருப்பமே இல்லம்மா. சரிம்மா, நீ ஏதாவது பையனை லவ் பண்றியா? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அம்மா ப்ளீஸ், அத பத்தி எல்லாம் கேட்காதீங்கம்மா. நான் சொல்றேன்ல, கொஞ்ச நாள் போகட்டும்மா. இப்ப என்ன உடனே மாப்பிள்ளை பார்த்த உடனே கல்யாணம் நடக்க போதா? இல்ல கொஞ்ச நாள் ஆகுமா? அம்மா புரியுதுமா, இவளுக்கு மாப்பிள்ளைய பாருங்க, அதுக்கப்புறம் எனக்கு பாத்துக்கலாம் பொறுமையா. முதல்ல அவளுக்கு பாருங்கம்மா, அதுக்கப்புறம் எனக்கு பாப்பியா? நான் ரெண்டு பேத்துக்கும் ஒன்னாதான் பார்க்க போறேன்ப்பா. என்னமோ பண்ணிக்கோங்க, எனக்கெல்லாம் தெரியாது. உன் தங்கச்சி உள்ளார தூங்குறா, நீயும் இங்கே படுத்துரு இன்னைக்கு. அம்மா, இங்கே பரவாயில்ல, இருக்கட்டுமா? நான் சொன்ன இதை கூட கேட்க மாட்டியா நீ? சரிம்மா, ஆனா சித்தப்பா ஏதாவது சொல்லுவாரே. நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் படுமா. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுதான். அம்மா வேணாமா. இந்த அம்மா சொன்னா கேட்க மாட்டியா? அம்மா சொல்றத கேளு. நீ உன் அம்மாவா இருந்து இப்படியே விட்டுருப்பாங்களா? இல்ல நானும் இவரும் பண்றோம் அம்மா அப்பாவா இருந்துட்டு. சொல்றத கேளுமா. ஐயோ, எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டுல இருந்து கஷ்டப்பட போற? போற வீட்லயாவது சந்தோஷமா இருமா. இனி இந்த வீட்டுல இருந்து நீ கஷ்டப்படுறத எங்க நல்லா பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ போய் தூங்கு. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத, போ. அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. நீ போய் தூங்கு, மித்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம். போய் தூங்கு போ. சரிம்மா, நான் தூங்க போறேம்மா. ஆனா எனக்கு மாப்பிள்ளை பாக்குற அப்படி இப்படின்னா என்கிட்ட வந்து பேசிடாத, நான் கழிப்பாயிருவேன். அதெல்லாம் தெரியாது. உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் உட்காந்து அட்வைஸ் பண்ணல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்க மாட்டோமாடி. அதுக்குன்னு மாப்பிள்ளை பாத்துருவீங்களாம்மா உடனே? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. பார்க்க போறது தான். நீங்க போய் படுத்து தூங்குங்க, போங்க. நான் உன் சித்தப்பா வந்தா நாங்க பேசிக்கிறோம். நீ போமா, நீ போய் தூங்கு. சரிம்மா. உன் சித்தி சொன்னாங்க, உனக்கு மாப்பிள்ளைங்கிற பேர்ல எவனையோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்தானாமா. அதுவும் வயசானவன், உன்னோட 20 வயசு ஜாஸ்தியா. அப்பவே புரிஞ்சுக்கிட்டே உன்னை விட்டோன்னா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாருன்ட்டு. என் பொண்ணு வாழ்க்கை போறதெல்லாம் என்னால உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியாதுமா. அதனாலதான் நானே மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். உன் அம்மாவா இருந்தா கேப்பல்ல. நான் சொல்றது கேளுமா, போய் படுத்து தூங்கு போ. சரி, நான் வரேம்மா. எதையும் நினைக்காம போய் படுத்து தூங்குமா, போமா. சரிம்மா. பேசிட்டு இருந்தவ இங்கே படுத்து தூங்கிட்டாளா? அவளைதான் எழுப்பிவிடவும் முடியாது. எந்திரிச்சு ரூம்ல போய் படுக்க சொன்னா அதுவும் பண்ண மாட்டா. இப்படியே படுத்து தூங்கிட்டாளா? சரி, அப்படியே படுத்து தூங்கட்டும். நம்ம எந்திரிச்சு போய் உள்ளார போய் படுப்போம். அதான் கம்பளியெல்லாம் போத்தி விட்டுருக்கோம்ல, அதனால குளிராது. அதவெல்லாம் சாத்திட்டோம், இங்கேயே படுத்து தூங்கட்டும். அதனால என்னமோ யோசிச்சுட்டே இருந்திருப்பா, அப்படியே படுத்து தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா உங்க சித்தப்பா கிட்ட இருந்து நீ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட. இதே உங்க அம்மா அப்பா இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா? அவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட. ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறது எவ்வளோ காயமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் எப்படிதான் நீ இப்போ வரைக்கும் தாங்கிட்டு இருக்கியோ எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ உன்னை டார்ச்சர் பண்றாரு, இருந்தாலும் நீ தாங்கிட்டு இருக்க. என்னமோ தெரியல,
என் பொண்ணெல்லாம் இப்படி இருப்பாளான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு பிறக்காத பொண்ணு எவ்வளவு தைரியமா இருக்கா. அவர் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்கறல. அவர் என்னமோ திட்டிட்டு போகட்டும், நீ உன் சொந்த காலில் நின்னல. என்னமோமா இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்காகியாவது நீ சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி தான் நாங்கள் மாப்பிள்ளையே பார்க்க போறோம். நல்லபடியா உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி அமுச்சு வச்சாதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். ஏன் இவளுக்கும் கல்யாணம் பண்றேன்னா உன்னோட ஃப்ரெண்டு தானே, உன் கூடயே கல்யாணம் நடக்கட்டும். ஆனா என்ன நாங்க பாக்குறதுக்குள்ள உன் சித்தப்பா ஏதாவது பண்ணிடுவாரோன்னு தான் எங்களுக்கு டவுட்டாவே இருக்கு. உன் சித்தப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். எதுவும் பண்ணாம உன் வாழ்க்கை நல்லா இருந்தா மட்டும் எங்களுக்கு போதுமா, அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ நல்லபடியா இருக்கணும், அதை நாங்க பார்க்கணும். சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, இப்போ ரொம்ப கஷ்டப்படுற. சின்ன வயசுல உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம கஷ்டப்படுத்தினாங்க, இப்போ வார்த்தையாலே உங்க 2 பேத்தையும் கொல்றாங்க. அதுலயும் நீ உன் தங்கச்சியை பார்த்துட்டு உன்னால பாத்துக்கிறல்ல. இவ்வளோ நல்ல பிள்ளைங்களை வச்சுட்டு உங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க பாரு. அதுதாம்மா கஷ்டமா இருக்கு. இந்நேரம் உன் அம்மா அப்பா உன் கூட இருந்திருந்தா நீ எவ்வளோ நல்லா பார்த்துருப்பல உன் அம்மா அப்பாவை. ஆனா என்ன இதெல்லாம் கொடுப்பன்னு இல்லாமலே அவங்க போயிட்டாங்க. சரி விடு, அவங்க மேல இருந்து நீ நல்லா வாழ்றத அவங்க பார்க்கணும். அதுக்காகியாவது உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாங்க இனிமேலும் இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து நீ அவஸ்தைப்பட வேணாமா. நல்லா வெளியில போய் பிறந்துரு, சந்தோஷமா இரு. எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருப்ப. உன் சித்தப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டா கண்டிப்பா சொல்ற நீ சந்தோஷமா இருக்க மாட்ட. உன் சித்தப்பா உன்னை எப்படி கொடுமைப்படுத்தலாம் இப்படின்லாம் தான் நினைச்சிட்டு இருப்பாரு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு அவர் நினைக்க மாட்டாருமா. அவர் பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க உனக்கு பாத்தரணுமா. அது கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா மட்டும் போதுமா. எங்க வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும், அம்மா அப்பாவும் மேல இருந்து சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்காக தான் இவ்வளவு முயற்சி செய்யறோம் நாங்க. எங்களோட இந்த ஒரு பேச்சை மட்டும் நீ கேளுமா. கேப்பேன்னு நினைக்கிறேன். இங்க நில்லுங்க, என்ன கூட்டிட்டு போங்க. நில்லுங்க, என்னைய கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? உன்னை நான் இங்க கூட்டிட்டு போக வரல. அப்புறம் எதுக்கு கதிர் வந்தீங்க? கதிர் தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போயிருங்க கதிர். என் சித்தப்பா என்னென்ன பேசுறாரு தெரியுமா கதிர்? என்ன பிளான்? கல்யாணம் பண்ணிக்கலாம் பிளானா? கதிர் எனக்கு தெரியல கதிர். தெரியலனா என்ன இழந்துடலான் இருக்கியா? கதிர் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத கதிர். இப்ப வரைக்கும் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுடா. நீ வந்து என்ன கூட்டிட்டு போவ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கதிர். ஆனா நீ என்ன கனவுல மட்டும் வர? நேர்லயும் வா கதிர். உனக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்லையாடா? எனக்கு என்னன்னு தெரியல கதிர். கனவுல பார்த்தா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நேர்ல பார்த்தா நீ யாருன்னு கூட எனக்கு தெரியலடா. சின்ன வயசுல இருந்து இந்த கனவால அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் கதிர். இப்போ நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கதிர். இந்த கனவால இப்பதான் கதிர் சந்தோஷமா இருக்கேன். நீ வருவ வந்து கூட்டிட்டு போவேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் கதிர். வரணும் கதிர், வந்து என்ன பார்க்கணும் கதிர். தயவு செஞ்சு என்ன பார்க்க வா கதிர். என்ன பார்க்க வரதுக்கு விருப்பம் இல்லையா உனக்கு? ஏண்டா எனக்கு தெரியல. இதெல்லாம் இப்ப வரைக்குமா நான் நிஜமா என்ன ஏதுன்னு கூட எனக்கு புரியலடா. இதையே நான் நம்பணும். நீ வருவ, நான் ஏன் காத்துட்டு இருக்கணும் கதிர்? உன் பேரை மட்டும் வச்சு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் கதிர்? சின்ன வயசுல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டேன்டா, அதுக்கப்புறமும் கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த 2 மந்த் இந்த கனவை அவ்வளவு நம்புறேன் கதிர். நீ வருவே, நீ கூட்டிட்டு போவேன், இதெல்லாம் ஏன்டா நான் நம்பணும்? இது வெறும் கனவு தானடா, அதையே நிஜம் மாதிரி நான் நம்புறேன்டா. எனக்கு புரியலடா, நான் நம்பிட்டு இருக்கேன். நீ வருவியா வரமாட்டியான்னு கூட எனக்கு தெரியல. இல்ல என்னோட லைஃப் கடைசி வரைக்கும் கஷ்டமா தான் போகணுமான்னு எனக்கு தெரியலடா. இந்த கனவை ஏன் நான் நம்புறேன்னு கூட எனக்கு புரியல கதிர். அம்மா அப்பா மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்றாங்கடா. இந்த கனவை மட்டும் என் கனவுல வரலன்னா நான் ஓகேன்னு சொல்லியிருப்பேன் கதிர். இந்த கனவுல வர நீ ஏன்டா நிஜத்துல வர மாட்டேங்கிற? நீ வருவியா வரமாட்டியா எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா இந்த கனவை நம்புறதுல இருந்து நீ வருவேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் கதிர். இந்த கனவை நான் நம்பாம இருந்திருந்தா அப்பா அம்மா கிட்ட ஓகே சொல்லியிருப்பேன்டா மாப்பிள்ளை பாக்குறதுக்கு. ஆனா இந்த கனவை முழுசா நம்புறேன் கதிர். அதுவும் இந்த 2 மாசமா நான் ரொம்ப ரொம்ப நம்பிட்டு இருக்கேன்டா. நீ வருவ, என் வாழ்க்கை சந்தோஷமா ஆகும், நீ வந்தா என் வாழ்க்கை கண்டிப்பா சந்தோஷமாகும்னு நினைச்சிட்டு இருக்கேன்டா. இதெல்லாம் ஏன் நினைக்கிறேன்? இதெல்லாம் நினைக்கிறனால தப்பா கரெக்டான்னு கூட எனக்கு தெரியல. இதெல்லாம் நடக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உன்னை முழுசா நான் நம்புறேன். அவ்வளவும் நான் நம்பிட்டு இருக்கேன்டா. தயவு செஞ்சு வாடா, வந்து என்ன கூட்டிட்டு போடா. என் சித்தப்பா இருக்கிற இடத்த விட்டு என்ன கூட்டிட்டு போடா. உனக்காகவே நான் காத்துட்டு இருக்கேன்டா. நீ வருவேன்னு நம்புறேன், என்ன கூட்டிட்டு போவேன்னு நம்புறேன். இந்த கனவை மொத்தமா நான் நம்பிட்டேன்டா. இதுக்கு மேல என்னால வேற யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒவ்வொரு நாளும் இந்த கனவை நினைச்சிட்டு தாண்டா நான் படுத்து தூங்குறேன். யார் என்ன சொன்னாலும் உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டா. இப்ப வரைக்கும் இந்த கதிரை நான் முழுசா லவ் பண்ணிட்டு இருக்கேன். முழுசா லவ் பண்ற கதிர். எனக்கு யார் சொல்றதும் முக்கியம் இல்ல கதிர். எனக்கு நீ வருவேங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த கனவை நான் நம்புறேன். இந்த நம்பிக்கை ஒண்ணு போதும் இல்ல கதிர். இந்த நம்பிக்கை வச்சு நீ வந்துருவேடா. வருவேன்னு நினைக்கிறேன்டா. வந்துடுறா, வந்து என்ன கூட்டிட்டு போயிடுறா. வந்து கூட்டிட்டு போகுது. எனக்கு நீ வருவேங்கிற நம்பிக்கை இருக்குடா. ஆனா நீ யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஒரு
செகண்ட் என் கண்ணு முன்னாடி வந்தாலே நீதான் நான் கண்டுபிடிச்சிருவேன்டா. இந்த கனவு எனக்கு சின்ன வயசுல இருந்து வந்துட்டு இருக்கு. கனவுல கல்யாணம் நடந்தது, இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஏன் எனக்கு சின்ன வயசுல இருந்து வந்துட்டு இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியலடா. இப்படிப்பட்ட கனவு யாருக்கு வருமா வராதோலாம் எனக்கு தெரியல. எனக்கு ஏன் வருது? நான் ஏன் உன்னை நம்பணும்டா? இது ஒரு கனவா நினைச்சிட்டு விட்டுட்டு போயிடலாம்ல. ஆனா நான் ஏன் உன்னை நம்புறேன்? வருவேன்னு நினைக்கிறேன்டா. கதிர், 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 ஏன் கதிர் எந்த பதிலும் சொல்லாம போயிட்ட? எனக்கு தெரியலடா. நான் ஏன் கனவுல வந்து இதெல்லாம் பேசணும் உன்கிட்ட? நான் ஏன்டா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? எனக்கு தெரியல. நான் மனசுக்குள்ள நினைக்கிறது மொத்தமும் கனவுல பேசுறேன்டா. எப்படி கதிர்? எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல கதிர். எனக்கு புரியல கதிர். நீ வந்து என்ன கூட்டிட்டு போயிடுறா ப்ளீஸ். இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போ. சந்தோஷமா உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். என் சித்தப்பாவோட நரகத்துல இருந்து உன் கூட வந்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். அவரை பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசை காயப்படுத்துதுடா, ரொம்ப காயப்படுத்துதுடா. ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தெரியலடா. அவர் எப்போதுமே என்ன தப்பாவே நினைக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானடா. ஏன்டா ஏன் எங்களை டார்ச்சர் பண்றாங்க? அந்த டார்ச்சர் எல்லாம் ரொம்ப அனுபவிச்சுட்டேன்டா. இதுக்கு மேலே இந்த டார்ச்சர் அனுபவிக்கிற அளவுக்கு எனக்கு கிட்ட சத்து இல்லடா கதிர். என்னை வந்து கூட்டிட்டு போயிடுறா. நானும் என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம்டா. என்னை வந்து கூட்டிட்டு போயிருக்கது. இந்த நரகத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறா. உன் கூட கண்டிப்பா வந்து சந்தோஷமா இருப்பேன்டா. எதனால உன் மேல எனக்கு காதல் வந்துச்சு இது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா உன் மேல காதல் வந்து உன்னை முழுசா நம்புறேக்கது. நீ வருவேன்னு நினைக்கிறேன்டா. வருவேன்னு நான் முழுசா நம்பிட்டேன்டா. வராம போய் நீயும் என்ன கஷ்டப்படுத்தாதடா. என் சித்தப்பா தான் என்ன ரொம்ப காயப்படுத்துறாரு. நீயும் என்ன காயப்படுத்திடாதடா. எனக்கும் என் தங்கச்சிக்கு ஒரு அப்பா வந்து பாசத்தை கொடுப்பாருன்னு நம்பினேன். ஆனா அது எங்க வாழ்க்கையில சுத்தமா நடக்கலடா. கண்டிப்பா நீ என் தங்கச்சிக்கு ஒரு அப்பாவா இருப்பேன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பேன்னு நினைக்கிறேன்டா. வாடா சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போடா. உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நான் ஏங்குறேன்டா. இந்த நரகத்துல இருந்து யாராவது கூட்டிட்டு போயிட மாட்டாங்களோன்னு நினைக்கிறேன்டா. தயவு செஞ்சு என்னோட வழியை புரிஞ்சுக்கோடா. என்னவள மட்டும் வந்து என்ன சந்தோஷப்படுத்தலாம்னு நினைக்காதடா. நேர்லயே வந்து என்ன கூட்டிட்டு போடா. நீ யாருன்னெல்லாம் தெரியல. உனக்கும் இந்த கனவு வரும்னு நினைக்கிறேன்டா. கண்டிப்பா வரும்டா. வந்து என்ன கூட்டிட்டு போயிடுறா ப்ளீஸ். என்னோட நம்பிக்கையை உடைச்சிடாதடா. உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். இந்த நரகத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன்டா. உன்னை முழுசா நம்பிட்டு என்ன கூட்டிட்டு போயிரு. என்ன கூட்டிட்டு போயிருக்கது. என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போக்கது. எனக்காக வந்திருக்கது. அழகாய் பூக்கதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதல் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையா பேசிட வார்த்தை மோதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். காதலின் கைச்சிறை காணும் நேரம், மீண்டுமோ கருவறை கண்டதாலே கண்ணிலீரம். அழகாய் பூக்கதே, சுகமாய் தாக்குதே. அம்மா இந்நேரத்துக்கு நீ என்ன இங்க பண்ற? ஹலோ, இங்க யாரு வேணாலும் வரலாம். உங்களுக்கு என்ன? சரி இந்நேரத்துக்கு வந்திருக்கியா? அதாம்மா எதுக்குன்னு கேட்டோம். மத்தபடி எதுவும் இல்ல. அம்மா அப்பாலாம் தேட மாட்டாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்துச்சா, அதான் இந்த பக்கம் வந்தேன். உன் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் மனசு மட்டும் சந்தோஷமாவே இருக்காதா? அவளை நினைச்சுதான் எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? ஃப்ரெண்டா இருந்து சொல்லலாம். அன்னைக்குதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டமே. நீங்க நாங்க பேசுறதுல இருந்து உங்க அப்பா எதுவும் சொல்லிட மாட்டாரே? அப்படியெல்லாம் இல்ல. அவளோட சித்தப்பா தான் அப்படி. மத்தபடி எங்க அப்பாலாம் அப்படி கிடையாதுங்க. அதனால நீங்க தைரியமா என் கூட பேசலாம். அவங்க வீட்டுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். அது என்னமோ உண்மைதான். என்ன பண்றது, அவளோட லைஃப் இப்படியே போயிருச்சே. ஆமா, எங்களையே அப்படி பேசினார் அன்னைக்கு. அவங்கள எப்படி பேசியிருப்பாங்க? அவ அதெல்லாம் எப்போதும் கேக்குறதான். எப்போதுமே அவ மனசு சந்தோஷமாவே இருக்காது. அவ மனசு சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துலயே அது கஷ்டமாயிரும். அவங்க சித்தப்பா பேசாத பேச்சு எல்லாம் பேசி அவரை கஷ்டப்படுத்தி இருக்காங்க. சரி, என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி நான் புலம்புற பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தனியா நின்னுட்டு இருந்தீங்களா? அதான் ஏன் தனியா நிக்கிறீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க இங்க? வீட்லயே இந்த போர் அடிச்சிச்சா, அதான் வெளில வந்து. நைட் டைம்ல தூங்கலாமே. இங்க ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும்ல, அதுக்காக தான். ஆமா, என்னமோ இங்க வந்தா நிம்மதியா இருக்கும். அதுக்காக தான் நானும் இங்க வந்தேன். ஆமா, உங்களோட தங்கச்சி அவ இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கா. அவள வரமாட்டா. சாரி, நாங்களும் பார்க்க வரணும்னு நினைச்சோம். பட் பார்க்க வரதா முடியல. அந்தாலும் உங்க சித்தப்பா ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயம். எங்களை சொன்னா கூட பரவாயில்லைங்க, அந்த சின்ன பொண்ணை சொல்லிடக்கூடாதுல்ல. நல்லா யோசிக்கிறீங்க. அது என்னமோ கரெக்ட் தான். வந்தா கண்டிப்பா அவர் ஏதாவது சொல்லுவாரு. ஏதாவது தேவையில்லாம பேசி மனசுதான் கஷ்டப்படுத்துவாரு. அங்க பார்லர் கூட்டிட்டு வந்தா உங்ககிட்ட சொல்ற. அப்ப வந்து பாருங்க. அப்ப கூட இவ பாப்பாளான்னு தெரியல. இவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அண்ணன்ற சொல்றவங்களும் சுத்தமா பிடிக்காது. ஆமா, அது ஏன்? அதெல்லாம் அன்னைக்கு சொல்லிருப்பாங்க.
ஆமா ஆமா, அந்த விஷயம் சொன்னாங்க, மறந்துட்டேன். அந்த விஷயத்தினால அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனாலேயே யாரையும் அண்ணனாவை ஏத்துக்கணும்னு நினைக்கவே மாட்டா. அதனாலதான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டா. சாரி. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இத்தனை பேரும் சாரி கேக்குறீங்க, விடுங்க.